முதல்வரின் இரட்டை நிலைப்பாடு, அண்ணாமலை பேச்சு. இன்று பேசப்பட்டு வரும் முக்கிய செய்தி இதுதான். பேச வேண்டிய முக்கிய செய்தியும் இதுதான். ஆனால் பல மீடியாக்கள் அண்ணாமலை அவர்களின் இந்த பேச்சை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில்லை. அப்படி என்ன அண்ணாமலை அவர்கள் பேசினார் என்பதை பார்ப்பதற்கு முன், நண்பர்களே, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து, உங்களிடம் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு இந்த வீடியோவை பலருக்கும் ஷேர் செய்து இந்த செய்தி அனைவரையும் சென்றடைய உதவுங்கள். சரி, இப்போது அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். தேர்தல் ஆணையம் கொண்டு வரும் SIR எனப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் விமர்சனத்திற்கு அண்ணாமலை தனது தீவிர பதிலை வெளியிட்டுள்ளார். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பற்றி பேசும்போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நினைவிழப்பு, அதாவது செலக்டிவ் அம்னீசியா என்ற நிலைக்கு சென்று விட்டார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் அண்ணாமலை அவர்கள் கூறும்போது 1952 முதல் 2004 வரை மொத்தம் 13 முறை தேர்தல் ஆணையம் இப்படியான தீவிர திருத்தங்களை நடத்தி இருக்கிறது. அதாவது இதில் எந்த புதிய விஷயமும் இல்லை. இது தேர்தல் ஆணையம் வழக்கமாக செய்யும் நடைமுறைதான் என்று கூறிய அண்ணாமலை, இதே திமுக தான் முந்தைய காலங்களில் இதே திருத்தங்களை தாமே கோரியிருந்தது. 2016 திமுக தான் சுமார் 57 லட்சம் போலி வாக்காளர்கள் உள்ளனர் என்று குற்றம் சாட்டியது. அடுத்து 2017 ஆதார் அட்டையுடன் வாக்காளர் அட்டை இணைத்து வீடுதோறும் சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் திமுக கோரியது. மேலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். கடந்த முறை RK நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு மரணம் அடைந்தவர்களும் இடம் மாறியவர்களும் வாக்காளர் பட்டியலில் இருப்பதாக கூறி அவர்களது பெயர்களை நீக்கும்படி ஸ்டாலின் அவர்களே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் கூறும்போது, ஜனநாயகத்தில் வாக்காளர் பட்டியலின் நம்பகத்தன்மைதான் அடிப்படையானது. அதை உறுதிப்படுத்துவது எல்லா கட்சிகளுக்கும் கடமை. அதனால் திமுக இந்த உண்மையை மறந்து விடாமல் மீண்டும் நினைவு கூற வேண்டும். தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கப்பட்ட நினைவிழப்பு என்ற நிலையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும். மொத்தத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குற்றச்சாட்டுக்கு பதிலாக அண்ணாமலை அவர்கள் கூறுவது, இது பாஜக ஆதரவு நடவடிக்கை அல்ல, மாறாக நீண்ட கால தேர்தல் நடைமுறைதான் என்று அவர் வலியுறுத்துகிறார். நண்பர்களே, இந்த SIR எனப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதற்கு முன் திமுக வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி ஏற்கனவே பேசியிருப்பதற்கும் இப்போது அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துள்ள இந்த விளக்கங்களுக்கும் நீங்கள் என்ன பதிலளிக்க விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் கருத்தாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. உங்களிடம் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை ஹைப் செய்யவும், மேலும் இந்த வீடியோவை பலரும் பார்க்க ஷேர் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.